மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வசனம் 3 12 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி நேரம் பசுதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் கொண்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என சொல்வார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எத்தனை வாசிக்கிறேன். வசனம் 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Can we see God as physically as we see each other? நாம் நம்மை ஒருவர்கள் பார்ப்பது போல சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவனை பார்க்க முடியுமா? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கர்த்தர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். வேதாகமத்தின் தேவனை பார்க்க முடியுமா? நாம் சரத்தில் ஒருவர்கள் பார்ப்பது போல சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவனை பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்திருக்க வாய்ப்பு உண்டா என்பதான கேள்விக்கு பதில் நாம் வேதத்துல பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து, நீங்கள் நானும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றவங்களாகவே சத்தியம் உள்ள தேவனை எழுத்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படியே உங்களாலும் இருந்தாலும் தேவனை தரிசிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, பிசிக்கலாக சரீரத்தில் நான் உங்களையும் நீங்கள் என்னையும் பார்ப்பது போல சத்தியம் உள்ள தேவனை பார்க்க வாய்ப்பு உண்டா? அநேக ஊழியக்காரர்கள் நான் தேவனை தரிசிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது பொய்யா பித்தலாட்டமா உண்மை என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக தேவாவிரவர் அந்த ரகசியத்தை புரிய நான் விசுவாசிக்கிறேன். நான் தேவனை தரிசித்தேன், பரலோகத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு பிதாவை காண்பித்தார் என்பதான விஷயங்கள்லாம் நீங்கள் அநேக ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அது உண்மையா பொய்யா என்னமையா என்பதை மத்திய சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 6ஆம் அதிகாரத்தில் வேதங்களை திருத்திக் கொள்ளுங்கள். 15 நான் வாசிப்பதற்கு முந்தைய உங்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களில் ஒரு பேர் தேவனை தரிசித்திருக்கிறீர்கள். யாரும் நீங்க தேவனை பார்க்கிறீங்களா? கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இங்க யாராவது தேவனை தரிசித்திருக்கிறீர்களா? 16 அந்த பிரசன்னமாகுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச போது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாவி ராஜாவும் கர்த்தாவும் ஒருவராய் சாகாம உள்ளவரும் சேரக்கூடாதவரை வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிரானவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேவனை பார்க்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பார்ப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் 1:6 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உணவனாய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாதவர்கள் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய உண்மையும் உண்டாயிருப்பதாக. தேவனை காண முடியுமா? காண முடியாதா? வசனம் 14 படி. அப்ப நான் தேவனை கண்ட என்று சொல்றதை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மனுஷரில் கண்டிராதவர் ஒருத்தர கண்டில்ல. ஆதாம் உண்டான காலத்திலிருந்து மனுஷன் உண்டான காலத்திலிருந்து தேவனை ஒருத்தரும் கண்டதில்லை, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் யார்? சத்தியம் உள்ள வேதாகமத்தின் தேவன். அப்ப தேவனை பார்ப்பது என்று சொன்னால் அவங்க சொல்றது உண்மையா? எனக்கு சொல்லப்படுற சத்தியம் உள்ள வார்த்தை பொய்யானது தெரியும். தேவனை காண முடியாது என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயத்தால தேவனை காண முடியாது.
ஒண்ணு. பொதுவாக சாவும் உள்ளவரும் அடுத்த வார்த்தை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது. எந்த ராக்கெட்டு எந்த விதமான ஒரு விமானத்தை நீங்கள் தயாரித்து போனாலும் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் சேர முடியாது. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் வேதாகமத்தின் தேவன். மனுஷனுக்கிட்ட அப்ரோச்சே பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. தேவன் இருக்கிற இடத்துக்கு போகத்தக்கதாக மனுஷனுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வேதாமத்தின் தேவன் வசிக்கிறார். கிறிஸ்தவனாக தேவன் நிலத்திற்கு உண்மைதான். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கத்தக்கதாக அவர் நம்முடைய கண்களுக்கு வந்து சீக்கிர ஒரு நபர் அல்ல, அல்லது அவர் இருக்கிற இடத்திற்கு நம்மளால போகவும் முடியாது. சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம், எல்லா இடத்துக்கும் ஏதாவது விதத்துல போயிட்டு ஒரு ஸ்கோப்பை வச்சு நாம் பார்த்துடலாம், ஃபிகர் பண்ணிடலாம். ஆனால் வேதாமத்தின் தேவனை பார்க்கவோ அவருக்கு இடத்திற்கு மனுஷன் பிரவேசிக்கவோ கூடாத காரியம். அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை பார்க்க வாய்ப்பே இல்லை. பழைய ஏற்பாடுல மோசே தேவனை பார்த்ததாக சில பேர் சொல்றாங்க. உண்மையிலே மோசே தேவனை பார்ப்பதில்லை. 33 யாத்திராகவும் எக்ஸலஸ் 33:20. முதலாவது மனுஷன் தேவனை கண்டுபிடித்து பார்க்க முடியாது. இரண்டாவது தேவன் மனுஷனை சந்தித்தாலும் அவர் என்னவா இருக்கிறார் என்று பார்க்கவும் முடியாது. நீ என் முகத்தை காண மாட்டாய். கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்ம பார்க்க கேட்க மோச, அது கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்போ தேவனை கண்டால் மனுஷனுக்கு என்ன ஆகும்? உயிர் போயிடும். என்னை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க கூடாது, உயிர் இருக்க முடியாது கர்த்தர். ஆகையால் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி தேவன் மனுஷனுக்கு தன்னை காட்சி கொடுத்தா அவர் என்னவா இருக்கிறதோ அப்படி காட்சி கொடுக்கவில்லை. மனுஷன் பார்க்கிற அளவுக்கு கிரகிக்கிற அளவுக்கு புரிஞ்சு கொள்ற அளவுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு வடிவத்தான் வேதாகமத்தின் தேவன் மனுஷனுக்கு தன்னை காட்டியிருக்கிறத தவிர தேவன் என்னவா இருக்கிறதோ அப்படி மனுஷனுக்கு காட்டவே இல்லை. மனுஷன் பார்க்கவே முடியாது என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் ஸ்ட்ரெயிட்டோட மோசடிட்ட சொல்லவும் அப்போஸ்தலர்கள் இவரெல்லாம் தேவனை தரிசித்தார்கள். ஆனால் தேவன் என்னவா இருக்கிறதோ அப்படி தரிசிக்கவில்லை. மனுஷன் அறிந்து கொள்ற விதத்துல அவனுக்கு ஏதோ ஒரு முகாந்திரத்துல ஏதோ ஒரு விதத்துல காட்சி கொடுத்திருக்கிறத தவிர தேவன் தேவனா இருக்கிறது போல காட்சி கொடுக்கவில்லை. அவைகள் தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்ற வார்த்தை. யோவான் இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிப்போமானால் அவர் சொல்லப்பட்டிருக்க சத்தியத்தை தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன வார்த்தை கண்டதில்லை. யோவான் சொன்ன வார்த்தை யோவான் கண்டிருக்கிறார். ஆனா தேவனை காணவில்லை. தேவன் பரிசுத்தவான்கள் காண்கிற அளவுக்கு ஒரு விதத்தில காட்சி கொடுத்திருக்கிறார் தவிர தேவன் தம்மை தேவனாக காட்சி கொடுத்ததே இல்லை. அப்படியானால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசுநாதர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? இரு வசனங்களுக்கு விரோதமாக இயேசுநாதர் பேசிட்டாரா? இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொன்ன வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின் அர்த்தம் அநேக விதமா அதை வியாக்கியானம் செய்கிறார்கள். ஏன்னா அது என்ன புரிஞ்சுக்கணுன்ற ஒரு விதத்துல புரியாத விஷயத்த அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது மத்தையை சொல்லியிருக்கிறார். மற்ற புஸ்தகம் மேலோட்டமா காட்டி ஒரு காரணம் என்ன? தேவனை தரிசிக்கவே முடியாத மனுஷன். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை எழுதித்தில் சுத்தம் இருந்தால் தேவ தரிசிக்கலாம் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். எப்படி சாத்தியமாக புறத்துல முடியும் என்று சொன்னவருக்கு ஆண்டவர் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். முதலாவது, இருதயத்தை சுத்தமுள்ள வாக்கியவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? இரண்டாவது, இயேசுநாதர் தேவனை தரிசிப்போர் சொன்னாரு. தேவனை தரிசிப்பது என்றால் என்ன? தேவனை பார்ப்பது என்றால் என்ன? சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? தேவனை பார்ப்பது என்றால் என்ன? சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? உங்க மனசில் இருக்கிற காரியம் என்ன? சுத்தமுள்ள இருதயம் ஒரு வாழ்க்கை கட்ட சொல்லியிருக்கிறார். சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? Blessed are the pure in heart, for they shall see God. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நமக்கு தெரியாது. அசுத்தம் உள்ள இருதயம் என்றால் என்ன? What is impure heart? You want to know what is pure heart. சுத்தமுள்ள இருதயம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரே வழியாக அசுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அசுத்தமுள்ள இருதயம் நிச்சயமாகவே நாம் தேவனை காணாதபடிக்கு கூட்டார்கள். சுத்தமுள்ள இருதயம் தேவனை காண செய்வானால் அசுத்தமுள்ள இருதயம் தேவனை காணாதபடிக்கு என்ன செய்ய வாய்ப்பு உண்டு? குருட்டாக வாய்ப்பு. நான் வேதாசனம் கொடுப்பேன். இப்படி எங்க பதில் சொன்னோம். அசுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? ஒருத்தர் சொல்றாரு,
உலகத்தை நேசிப்பதுதான் அசுத்தமுள்ள இருதயம் என்றாரு. ஒரு பக்கம் எடுத்துட்டோம். நீங்க சொல்லுகிற தப்பு கிடையாது. 3 விஷயங்கள் தான் நம்முடைய இருதயத்தை அசுத்தமுள்ள இருதயமாக, சுத்தமுள்ள இருதயம் தேவனை பார்க்க வைக்க முடியுமானால் அசுத்தமுள்ள இருதயம் வேற எல்லாத்தையும் பார்க்க வைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் அசுத்தமுள்ள இருதயத்தை பார்க்கறது 5ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உழைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அத்த வார்த்தை தன்னின் இருதயத்தில் அவருடைய இது அசுத்தமுள்ள இருதயம். அசுத்தமுள்ள தேவனை பார்க்காவிட்டால் அசுத்தமுள்ள இருதயம் ஏதோ ஒரு பொல்லாத காரியத்தை பார்க்க வைக்கிறது. இந்த கவனிக்கிறீங்களா? ஒரு சிறு ஒரு ஸ்திரீ அவங்க உடைய போட்டு அவங்க பார்க்க போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்திரியோட கூட இச்சையோட கூட இறுதியை பார்க்க வைத்தால் அந்த இறுதியிலே அவன் ஒட்டுமொத்த செயலையும் செய்து முடிக்கிறான். இருதயம் என்றால் இருதயம் என்று சொல்வது எதை? ஒட்டுமொத்த சரீரத்தை ஏங்க வைக்கிற மனுஷத்துவத்தை கர்த்தர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும்போது அந்த இச்சையை எப்படி சம்பூர்ணப்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த ஆழத்தும் உள்ள ஜெனரேட் பண்ணி பாருங்க. அந்த ஆழத்துவம், அந்த பர்சனாலிட்டி, அந்த இமோஷன், மோட்டிவேஷன், ஒட்டுமொத்த செயலும் இணைந்து சைலன்ஸ் செய்வதற்கு முந்தி உள்ளத்தில ஒட்டுமொத்த பிளானும் செயல்படுவதுதான் இருதயம் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இமோஷன் என்று பழைய காலத்து புதிய காலத்தும் பேசும்பொழுது அவனுக்கு பவுல்ஸை பத்தி பேசுவாங்க. கிட்னிஸ், அந்த கிட்னி உள்ளத்துல இமோஷனை ஏற்படுத்ததாக சொல்லியிருக்காங்க. அந்த விஞ்ஞானபூர்வமாகவே உள்ளுக்கு இமோஷன் போல அப்போ திமுக பத்தி பேசும்போது பார்க்க ரொம்ப வாஞ்சியா இருக்கிற இமோஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்துல பார்க்கும் மனது வருகிற அந்த வார்த்தை கட்டும் இமோஷன், கிதிலிருந்து வருகிற உணர்ச்சி. அது ஆனா இருதயம் என்பது அது இமோஷன் கிடையாது, இன்க்ளூடிங் வில் அண்ட் மோட்டிவேஷன். அப்ப இருதயத்திலே சுத்தமுள்ள தேவனை தரிசிப்பார் என்றால் அசுத்தமுள்ள இருதயம் எது தரிசிக்கும் என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் ஏசா சொல்ற வார்த்தை. விபசாரம் செய்யாதிருப்பாயாக கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒருவன் ஒரு ஸ்திரீயை சுத்த இருதயத்தை பார்த்தால் பிரச்சனை இல்லை. சுத்தமுள்ள இருதயமா பார்த்தா எப்படி தெரியுமா? ஒரு ஸ்திரியை பார்த்திருக்கோமா? சுத்தமுள்ள இருதயத்தை நீங்க உங்க ஸ்திரியை பார்த்திருக்கீங்களா? பரஸ்திரியை, அது ரொம்ப முக்கியம். சுத்தமுள்ள இருதயம் ரொம்ப அவசியம் என்பார்கள். ஒரு டிவோர்ஸ் இருக்கு தெரியுமா? அத புருஷர்கள் மனைவியிட்ட அபியூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை முடியல. அவங்க பிகாஸ் தே ஹேவ் இம்பியூர் ஹார்ட். அசுத்தமுள்ள இருதயம் இருக்குன்னா அவங்களை பயங்கரமாக யூஸ் பண்ணி. சுத்தமுள்ள இருதயம் இல்லாவிட்டால் அவங்க சொந்த மனைவி கூட சுத்தப்பாட பார்க்கணும். 3 விஷயங்கள் நம்முடைய இருதயம் அசுத்தமா இருப்பதற்கு மத்திய கொடுக்க 3 விஷயங்கள். நம்பர் 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசாய் உலகம் பாவித்தால். நம்பர் 2, பசுத்தமுள்ளாவியானவரை அசுத்தாவியாக பாவித்தார். நம்பர் 3, சத்தியத்தை பொய்யாக சொல்வார்களானால். இது 3 தான் நம்முடைய இருதயம் அசுத்தம் உள்ளது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. 3க்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறது. அந்த 3 உதாரணத்தில் இருதயம் ரொம்ப முக்கியம். இருதய வாசனத்துல வரும். முதலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் எடுத்துக்கிறார். அவர் மனைவி ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு தீர்மானனை அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு சொல்வாதிகள் இயேசு அவர்கள் நினைவுகளை உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாலும் சொன்ன இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் வினவார்த்தையும் உங்கள் இதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? அப்ப பொல்லாத இதயம் ஈகோ, இம்பியூர் ஹார்ட் என்ன? இயேசு சொன்ன காரணம் அவர் தேவ தூஷணம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? இயேசு. சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற கர்த்தரை அவர்கள் சொன்ன வார்த்தை தான் தெய்வ தூஷணம். ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தின்படி அறியாதோர், புரியாதோர், பார்க்காத எந்த உள்ளமும் அசுத்தம் உள்ள உள்ளம். இதுதான் நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டியது. நீங்க சொன்னதுமே கரெக்ட் தான். இச்சைய பாகத்தில் விவசாரம், போய் சண்டை, கொலை எல்லாமே இருந்திருக்கிற காரணம் தான். அந்த அடிப்படையான காரணம் இருதயம் அசுத்தக்குள்ள இருதயம் காரணம்
இயேசுநாதரை இயேசுநாதர் சொன்னவனாகவே அங்கீகரிக்காமல் இருக்கிறீர்கள். உங்கள் இருதயங்களிலே எதுக்காக பொல்லாதவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பத்தி ஏன் தப்பா நினைக்கிறீங்க? அந்த யெகோவா சாட்சிக்காரர் நான் கேள்வி நீங்க இருக்கீங்கன்னாக்கா அவர் இன்னும் பொல்லாதவர்கள் தான். ஏன்? யெகோவா சாட்சிக்காரர் இயேசுநாதர் சொன்ன சத்தியத்தின்படி இயேசுநாதரை அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள். மற்ற எந்த ஜாதியில் இருக்கிறார்கள் அவசியம். இயேசுநாதர் சொன்ன சத்தியத்தின்படி இயேசுநாதரை அங்கீகரிக்காமல் போனால் கர்த்தர் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் பொல்லாதவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோ மனுஷகுமாரன் ஆகிய இயேசுநாதர் அவர் சொல்ற அவருடைய தேவகுமாரன் தேவனுக்கு சமமா இருப்பதற்கு அந்த சத்தியத்தை அவர் சொல்லும் பொழுது யாரும் அங்கீகரிக்காமல் அவரை மறுதளித்தால் அந்த இதயம் பொருளாத இருதயம். இப்ப நிரூபிக்கிறார் பாருங்க. அவர் சொன்ன உண்மையா பையாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடன் என்று சொல்வதோ எது எளிது? உன் இதயத்தை சுத்தம் பண்றதுக்கு, உன் இதயத்துல சுழந்த அங்கீகரிக்கிறதுக்கு என்ன செய்ய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சவனுக்கு அவன் இடத்துக்கு போக மாட்டான். அவன் ஒட்டுமொத்த பழைய பாவங்களையும் நான் கழிட்டேன். இப்ப அதை நிரூபிக்கிறேன் ஏதோ நீ நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொன்ன 4 பூமியை பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை சத்தியமாய் அங்கீகரிக்காத உள்ளம் இம்பியூர் அசுத்தம் உள்ள உள்ளம். 2வது பசுத்தம் உள்ள ஆவியானவரை அசுத்த ஆவியாக சொல்ற உள்ளம் அசுத்தம் உள்ள உள்ளம். 12வது அதிகாரம் அப்பொழுது பிசாசு பிடித்த கூடும் ஊழியமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். கூடும் ஊழியமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுவஸ்தமாக்கினான். அவரை இயேசு கிறிஸ்து. 24 பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேசுகளினாலே பிசாசுகளை துரத்துகிறாய் அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். துரத்திட்டு யாரு? அசுத்தாவியை. அவங்க சொல்லிட்டு யாரு? உங்களுக்கு புரியல. பூமியில் கூடுமான பிசாசு பிடித்து சொன்னார் பிசாசு தொடங்கி பேசவும் காணவும் செஞ்சாரா? இவங்க சொல்றது இவன் பிசாசுடைய ஏஜென்ட், பெரிய பிசாசு ஐயா இயேசு போல வச்சுதான் பேங்க ஓட்டிக்கிறான் அப்படின்ட்டு இயேசுநாதரை பத்தி குற்றம் சாட்டினார்கள். இயேசுநாதர் தன்னை பத்தி தப்பா பேசினா நான் ஏற்றுக்குவாரு, மன்னிக்குவாரு, அதை பொறுத்துக்குவாரு. ஆனால் அவங்க பேசியிருந்தவரை இயேசுநாதர் பற்றி அல்ல. வசனம் 28 இயேசு சொல்ல மாட்டேன், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கவே. அப்ப யார் பிசாசுகளை துரத்தி அந்த இடத்துல? பசுத்தமுள்ள ஆவியாளர். அப்ப பசுத்தமுள்ள ஆவியாளர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பிசாசுடைய தலைவினாலே இவன் துரத்துகிறான். பிசாசு தலைவர் பசுத்தமுள்ள ஆவி இயேசு சொல்றாரு. அப்படி பசுத்தமுள்ள ஆகிய இவர்கள் பிசாசு தரேன்னு சொன்னார்கள். இயேசு பொறுக்கவில்லை. அதை பத்தி அனுப்பிச்சா பேச நேரமில்லை. மாறாக இயேசு இந்த சப்ஜெக்டை வச்சு கீழே என்ன சொல்றது எனக்கு ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிகாரம் 12:34 வேறுபாடு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? அர்த்தமாத்து என்ன? இருதயத்தின் நெருங்கினால் வாய் பேசும். அப்போ உங்களோட பேச்சு எங்க வச்சு? உங்க இருதயத்தினால வச்சு. உங்க இருதயப்பட்டது பொல்லாதவர்கள் இம்பியூர் பிரசுத்தமுள்ள அசுத்தாவை சொல்ற இருதயம் சத்தியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொய்யமாக்குவதும் 3வது பருத்திலிருந்து அந்த சத்தியத்தை மாற்றுவதும் இம்பியூர் அசுத்தமுள்ள இருதயம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பஞ்சாயத்து கை கழுவாம சீஷர்கள் சாப்பிடுறாங்க. அதற்கு பரிசேயர் சுற்றச்சாடுறாங்க. யாரை பத்தி? சீஷர்களுக்கு குறித்து இவர்கள் முன்னுடைய பாரம்பரியத்தின்படி இவர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு. அதற்கு இயேசுநாதர் 15:3 அவர்களுக்கு அவர் பிரதிசமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி தேவனுடைய வார்த்தையும் பாரம்பரியம் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொய்யாக ரீப்ளேஸ் பண்றது, பசுத்தமுள்ள ஆவியினுடைய அசுத்தியாவை ரீப்ளேஸ் பண்ணுவது, சத்தியத்தை பொய்யாக மாறுவது. இங்க இது எல்லாத்திலையும் கர்த்தர் பாயிண்ட் பண்றது இருதயத்தை தான். அடுத்த இருதயத்தை பிடிச்சிருக்கிறார். இந்த இருதயம் கொள்ளாத சுத்தமுள்ள இருதயம். இந்த இருதயம் தேவனை தரிசிக்க வாய்ப்பை இல்லை. கீழே வாசிக்கிறேன். வசனம் 10. பின்பு அவர் தினங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேள்வி உணருங்கள். வாய்ப்புள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து பொறுப்படுகிறதே மனுஷன் என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலிருந்து என்ன பொறுப்படுது? வாயிலிருந்து சத்தம் வர வேண்டும் என்றால் எங்கும் ஒன்றும் அது. கீழே கவனித்து பாருங்கள். வசனம்
11 வாசிக்கிறேன். பேதுரு சொன்ன வார்த்தை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணவில்லாதவர்களா இருப்பீர்களா? வாய்ப்புள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? 18 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் என்ன அறிவது? இருதயத்திலிருந்து பொருட்பட்டு வரும் சத்தியத்தை வேற ஒரு பொய்யை வச்சு சத்தியமா மாற்றுவதும், அசுத்தமுள்ள ஆவியானவரை அசுத்தாவியாக பாவிக்கிறதும், இயேசுநாதரை பொய்யனாக மாற்றுகிற இருதயம் தான் அசுத்தமுள்ள இருதயம். அந்த அசுத்தமுள்ள இருதயம் தேவனை தரிசிக்க இல்லை. வசனம் 19 எப்படி எனில் இருதயத்திலிருந்து, இப்ப நீங்க சொன்ன ஆரம்பத்தை கேட்டதே நீங்க பதில் பார்த்தீங்க. 19 எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும், கொலைபாதங்களும், விபசாரங்களும், தேசித்தனங்களும், கனவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்ப அந்த இருதயத்துல எல்லா விஷயங்களும் புறப்பட்டு வருது. அது இருதயத்துல அழகா ஃபார்ம் பண்ணி வச்சுக்குது. அந்த ஃபார்மேஷன் வாய் உச்சரிக்கும் பொழுது இருதயத்தினால் வாய் பேசுகிறது. வாய் நீங்க எப்ப பேசுறீங்களோ பாவம் செய்வதற்கு ஈக்குவல் ஆயிடுது. புரிஞ்சுங்களா? ஆகியாதான் உங்களுக்கு கை கெழு உண்டாக்கினா, உங்க கண் கெழு உண்டாக்கினா, உங்க கால் கெழு உண்டாக்கினா துண்டித்து போடு. எங்க துண்டிக்கணும்? இருதயத்தை துண்டிச்சிடணும். அங்க போய் அந்த சட்டத்தை பார்க்கலாம். சில பேருக்கு இருதய ஃபுல்லா வேஸ்டின் காட்சிகளை பேர் படம் போல இருந்தது. அதை அழிக்கவே முடியும் அப்படின்னு வாய்ப்பை கட்சியாக சரித்தினாவே விடுகிறது. இருதயம் ஒரு பொல்லாதா மாறுவதற்கு காரணமே சத்தியம் உள்ள ஆவியானவரை மறுதளிக்கிறது, இயேசுவரை மறுதளிக்கிறது, சத்தியத்தை பொய்யாக மாற்றுவது. இதை செய்யக்கூடாது. அதுதான் இயேசுநாதர் மறுதளிக்கிற எந்த கூட்டம், எந்த ஜாதியானாலும் அவர்களுடைய வெளிப்பட்டு பொல்லாத இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. அதனால எவ்வளவு சாட்சிக்காரர் இல்ல இயேசுவின் நாமக்காக எவ்வளவோ கூட்டம் இருக்கிறது. கூட்டம் அவங்க இருதயம் இன்னும் பொல்லாத ஸ்டேட்ல போதிக்காத இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் சொல்றது பசுத்தம் உள்ளார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேறாகவே என்னை பெற்றிருக்கிறார். வேறு சொல்லக்கூடிய இயேசு அல்ல. அந்த எவ்வளவு சாட்சிக்காரர் பேசுவது இயேசு வேதாமத்தின் இயேசு அல்ல. இயேசு ராமக்காரன் பேசுவது வேதாமத்தின் இயேசு அல்ல. சில 3 காரியங்கள் விதமாக இருதயம் பொல்லாப்பாய் மாறுகிறது. அவ்வளவுதான். அடுத்த விஷயம், நல்ல இருந்தால் என்ன? நான் இவ்வளவு இறுதி சொன்ன மத்தியிலே அசுத்தங்கள் இருதயம் தேவனை காணாது. எனக்கு வசந்த வாசியர். ஓகே, அதே 15ஆம் அதிகாரம் 13-14 அவர் வெளித்தரமாக என் பரம்பினா நாடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். யார் சொல்லப்படுது? பொல்லாத இருதயம் உள்ளவர்கள். அப்ப பொல்லாத இருதயத்தை யார் நாட்டல? பரலோகத்துக்கு தேவன் நாட்டுல எங்க? பரலோக ராஜ்யத்துல. பரலோக ராஜ்யத்துல ஒரு செடி போல ஒரு இருதயத்தையும் பிதாவாகிய தேவன் நாட்டுகிறார். எப்படியாப்பட்ட இருதயம் அது? புதிய இருதயம். 14 அவர்களை விட்டு விடுங்கள். அடுத்த வார்த்தை என்ன? அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற அசுத்தமுள்ள இருதயம். எப்படியாப்பட்ட இருதயம்? குருட்டு இருதயம். அசுத்தமுள்ள இருதயம் அந்தகாரப்பட்டிருக்கிற இருதயம். இயேசு ரொம்ப தெளிவா சொல்ற, குருடர்கள் கூடுதல் வழிகாட்டுகிறார். இவங்க குடும்பம் வழிகாட்டு போல 2 பேர் பழுதான் விடுவாங்க அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிதான். எங்க போறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப சுத்தமுள்ள இருதயம் தான் தேவனை தரிசிக்க வாய்ப்பு உண்டு. அசுத்தமுள்ள இருதயம், குருட்டு பிடிச்ச இருதயம் தேவனை தரிசிக்க வாய்ப்பு இல்லை. அப்ப சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? தரிசியாக கவனிங்க. முஷ்ட அவங்க செய்ய சுத்தமுள்ள இருதயம் என்றால் என்ன? கத்தாராஸ் என்ற வார்த்தை கிரீக் வேர்ட். ஓகே, அகியாஸ் என்ற வார்த்தை ஹோலி. கத்தாராஸ் கிரீக் வார்த்தை பியூர். Holy is a state. Pure is sanctified word. சுத்தம் பண்ணுவதெல்லாம் சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. சுத்தமா எப்பவுமே இருக்கிறதுக்கு பேர் என்ன? பரிசுத்தம். அந்த கர்த்தர் எப்போதும் என்ன இருக்கா? பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. நமக்கு சுத்தம் என்ற வார்த்தை கொடுப்பது. சுத்தம் என்ன? அசுத்தம் நாம் கல்வப்படுது. பியூர். ஆண்டுடைய கர்த்தர் கன்னிகையா இருக்கிற மரியாதையுடைய முதல் பிறக்கும் பொழுது தேவனுடைய தூதன் யோசிப்புக்கு சொப்பும் சொன்ன வார்த்தை, நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு அதுக்கு அர்த்தமும் சொல்றாரு. இயேசு வார்த்தைக்கு பாவத்திலிருந்து நம்மை அதுக்கப்புறம் கீழே சொல்லப்படுது. ஏசாயத்தை சப்போர்ட் பண்ண என்ன 21 அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று தேவையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான். 22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23 அவன் யாரு? தீர்க்கதரிசி. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு 2 பேர் இருக்கணும். இம்மானுவேல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் யாரோட இருக்கிறாரு? நான் எங்க வாசிச்சேன்? 21 வாசிச்சேன். தேவன் யாரோட இருக்கிறது? யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோ, புரியுதா? யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதோ, யார் கழுவுறது? பாவங்கள் மாற கழுவுகிறார். மத்திய சுவிசேஷம் 26 இது பாவமணிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. யாருடைய பாவங்களை கல்வி சுத்தம் பண்றது? ஆண்டவராகிய இயேசுநாதருடைய ரத்த சிந்தல் மரணம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இயேசுநாதரை பற்றி கேட்ட தூதன் மறையல் நம்முடைய கடவுளாகிய யோசேப்பு சொன்ன வார்த்தை, அவர் இயேசுவை பேரிடு, அவர் சம்முடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்போ பாவத்திலிருந்து மாற கல்வி சுத்திகரிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி? தம்முடைய பாடு மரணம் ரத்தம் சிந்துதல் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் பாட கல்வி சுத்திகரிக்கப்பட்டோம். நடக்கிற விஷயம் என்ன? செய்தி பற்றிச்சு கர்த்தர் பார்க்க முடியாது. ஆனா பார்க்கும்போது இயேசுவாசம் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லி நீங்க அதை கவனிக்கவே மாட்டேன்றீங்க. கடைசியில் உங்களுக்கு ஐடியா பத்தக்க நீங்க பார்க்கலாம். தேவனை டெய்லி நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு கைகளை என்ன? இறுதியும் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிற என்ன? நம்முடைய பழைய இதயத்தின் பாவங்கள் எல்லாமே பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னித்து பழைய இதயத்தை புறங்கணித்து எடுத்து போட்டு எல்லாம் கொடுக்கணும். சுத்தமுள்ள புதியான இருதயத்தை கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்கு இருந்தாலும் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டி. அதான் நிருபங்களா போட்டுக்க மத்திய ரொம்ப முக்கியம். அப்ப உங்க உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் பழைய இதயத்தை கத்த கழுவி சுத்தம் பண்ணி அப்படியே வைக்கிறார். பழைய இதயம் பண்ண ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் நிவாரணமாகிய இயேசு நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு அந்த பழைய இதயத்தை மாற்றி கர்த்தர் நமக்கு சுத்தமுள்ள இதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இப்ப சுத்தமுள்ள இதயம் இருக்குது? எவ்வளவு பெரிய பாவங்கள் கிறிஸ்துவ ரத்தம் தேவைப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பேருக்கு கர்த்தரை பார்த்திருக்கீங்க? தேவன் எவ்வளவு தரிசிக்கிறீங்க? உங்களுக்கு சுத்தமுள்ள இதயம் இருக்குமானா நீங்க தேவனை தரிசிச்சிருக்கிறது. சுத்தமுள்ள இதயம் இருக்கா? அப்ப நீங்க தேவனை பார்த்திருக்கீங்க. பார்த்தீங்களா? முதலாவது சுத்தமுள்ள இதயம் என்ன செய்யும்? சுத்தமுள்ள இதயம் அசுத்தமுள்ள இதயம் என்ன செய்யறது? எல்லாம் கர்த்தர் லிஸ்ட் கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவை மறுதளிக்கிறது, கிறிஸ்துவின் ஆவியை மறுதளிக்கிறது, கிறிஸ்துவின் சத்தத்தை மறுதளிக்கிற இருதயம் பொல்லாத இருதயம் அதெல்லாம் அசுத்தமுள்ள அடைகிறது. சுத்தமுள்ள இதயம் என்ன செய்யும்? சுத்தமுள்ள இதயம் சொல்றது யாரு? அவருடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பிலே வந்த சத்தியம், அவருடைய கடைசி போதித்து சொல்லி முடிச்ச சத்தியம். என் ரத்தம் சிந்தப்படும் பாவங்கள் கழுவப்பட்டதற்கு புது இதயம் கொடுக்கும். பழைய சும்மா ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுல கர்த்தர் புதிய இதயத்தை கர்த்தர். அதனால புதிய படிக்கிற பெரிய மகான் பெரிய ஆசீர்வாதம் 6 மாடுகளுடைய ரத்த பலி அல்ல, நித்திய குமாரனுடைய ரத்த பலி. அவருடைய ரத்த பலி புதிய இறுதி. அந்த புதிய இறுதியம் உள்ள விசுவாசிகளே, அந்த புதிய இறுதியத்தின் செயல்பாடுகள் என்ன? புதிய இறுதியை ஃபர்ஸ்ட் செய்யும். சுத்தமொழி நல்ல ஆப்ஷன் வருது. என்ன தேவனை தரிசிக்கின்ற வார்த்தை புரிகிறது ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. ஏன்னா வேறு வாக்கியம் முடியும் சொல்லப்படுறது தேவன் தரிசிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தரிசிக்கணும் கர்த்தர் சொல்றாரு. எப்படி தரிசிக்க? ஆனா இயேசு எந்த அர்த்தமா பேசுறது எழுதுறது ரொம்ப தலைப்பிச்சுமா இருக்கு. நல்ல முதல் என்ன செய்யும்? எப்போ கிறிஸ்துவ தியானிக்கும், எப்போதும் தேவனை தனம் பண்ணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க கேள்வி. ஒரு வேறுபாடுகள் பிரமாணமையிலே சிறந்த பிரமாணம் எது? கர்த்தராகவே அதை கவனித்த முதல் சிறந்த உயர்ந்த சிறப்பான கட்டளை 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன வார்த்தை? உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்யலாம்? இது சுத்தமுள்ள இதயம் செய்கிற முதல் வேலை. முழு இதயத்தோட கர்த்தராகிய தேவனை அன்பு கூறுவது. லோகம்தான் உன் இருதயம் தேவனை நேசிக்கிறா. அதுதான் சுத்தமுள்ள இதயத்துடைய முதல் செயல். உங்க சுத்தமுள்ள இதயத்திற்கான முதல் அடிப்படையாக அதுதான் தேவனை முழு இதயத்தோட அன்பு கூறு. வாட் டஸ் இட் மீன்? முழு இதயத்தோட தேவனை அன்பு கூறுவது என்றால் என்னை பார்க்கலும் ஒருவன் தன் மனைவியாகட்டும், தன் புருஷனையாகட்டும், தன் பெற்றோரையாகட்டும், பிள்ளையாகட்டும் அதிகமாக அன்பு கூர்ந்தால் அவனை எனக்கு பாசிக்கிறார் என்றார். அப்ப முழு இதயத்தோட யாரும் அன்பு கூற முடியாது. தேவன் ஒன்றிதான்.
அப்ப மத்தவங்க அன்பு கூறக்கூடாதா? கர்த்தர் எப்படி அன்பு கூற சொல்றாரோ அப்படி அன்பு கூறும். பசங்க எப்படி அனுப்ப போகணும்? கர்த்தர் சொல்ற மாதிரி அன்பு கூறும். மனைவி எப்படி அனுப்ப போகணும்? கர்த்தர் சொல்ற மாதிரி அன்பு கூறும். புருஷன் எப்படி அன்பு கூறணும்? கர்த்தர் சொல்றது போல அன்பு கூறும். அவர்களை கர்த்தராக அன்பு கூறக்கூடாது. சோ புது இளைஞர்களுடைய முதல் செயல்பாட எதை பார்க்கணும்? தன்னை பார்க்கும். இயேசுவை நேசிக்க கர்த்தர் சொன்னாங்க, ஆத்மார்த்தம். அவர் நேசிக்காம என்னால இருக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை நம்மை பிரிக்கத்தக்க நேரம் அப்போஸ்தலர் எப்போது ரோமர் 8 கேட்கிறார். பட்டயமோ, வறுமையோ, நிர்வாணமோ, தரித்திரமோ, எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரப்படுத்த முடியும்? என் இறுதியும் அவருக்கு சொந்தமானது. அது பொது இறுதியா சொல்ற வார்த்தை. சொந்தம் இறுதியா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ முதல் வேலையே அதுதான். ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த இறுதியா ரெடியா? மலை பிரசனத்துக்குள்ளாக கொண்டு போகிறேன். 6 வருஷம் நிறைவு. மொத்தம் விட்டு நான் போகல. இது மொத்தையுடைய பாதை தான். 6 வருஷம் நிறைவு 620. முக்கியமான விஷயம் கவனிங்கள். சொத்துணர்வு என்ன செய்கிறது? முதலாவது கர்த்தரை அன்பு கூறுகிறது. இரண்டாவது கர்த்தரை அன்பு கூறுவது. 6:20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அங்கே கண்ணுக்கு திருடுவதும் இல்லை. 21 அதாவது என்ன? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க என்ன இருக்குது? அவங்க எங்க இருக்கு? பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் அந்த இறுதி இருக்குது. பொக்கிஷம் எங்க இருக்கு? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 21 உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ? எங்க இருக்குது உங்க பொக்கிஷம்? பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்துல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம். இங்க உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். ஊரில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். 21 வாசிக்கும் பொழுது உங்கள் பொக்கிஷம் இங்க இருதயமும் அவங்கதான் இருக்கும். பரலோகத்துல தான் இருதயம் இருக்கும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற வேலையில சுத்தம் உள்ள இருதயம் ஈடுபடும். என்ன பரலோகத்தை சேர்த்து வைப்பது என்றால் எனக்கு சேர்த்து வைக்கிறீங்க பரலோகத்துல? 5:48 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்துல பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைப்பது? பரலோக பிதா பரலோகத்திலிருந்து ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதையே நாம பூமியிலிருந்து செய்யும் பொழுது பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். பரலோகத்தை எப்படி ப்ரொஃபெட் ஆகிறாரோ அவர் என்ன செய்யறாரு? பரலோக பிதாவாகிய தேவன் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 44 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் என்ன வார்த்தை? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு என்னவா இருப்பீர்கள்? புத்திராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படி சொல்லி வந்த பிறகுதான் 48 ஆகிய பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் வினவர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி நன்மை செய்யாரோ அதே போல பூமியில் இருக்கிற அவருடைய கிறிஸ்தியர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு செய்வதுதான் என்ன? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது. இதுதான் சுத்தமுள்ள இறுதியும் செய்கிற ரொம்ப பெரிய வேலை. சுத்தமுள்ள இறுதியும் செய்கிற வேலைகள் சொல்லி முடிச்சுன்னு சொல்றான். இதை வச்சு தேவன் எப்படி how to see God? தேவன் எப்படி தரிசிப்பார்கள்? சுத்தமுள்ள இறுதியுள்ள சுத்த இறுதியுள்ள பாக்கியவான்கள் 5 எழுதுகள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள இறுதியம் இதுதான். இந்த சுத்தமுள்ள இறுதியம் என்ன? தேவனை அன்பு கூறுவது மாத்திரமல்ல, உடன் நேசிப்பது போல பிற நேசிப்பையாக தேவனை எதிர்ப்பு அன்பு கூறுது, மனுஷன் அன்பு கூறுது. இப்படி மனுஷன் அன்பு கூர்ந்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைக்கிறீர்கள். அப்போது வீட்டில் நான் பேசுவேன் கர்த்தர் இருந்தால். இது சுத்தமுள்ள இறுதியம். இந்த சுத்தமுள்ள இறுதியம் தேவனை தரிசிக்கும். ரொம்ப கஷ்டம். அவங்க புரிவிக்க கர்த்தர் முயற்சி செய்வார். 6:22 6:22 கண்ணானது சரீரத்தின் விலகா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? கண்ணப்பை பேசலாம். உன் கண் உன் சரீரத்துக்கு என்னவா இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறது. வெளிச்சம் என்ன? உன் கண் உன் சரீரத்திற்கு ஒளியா இருக்கு, வெளிச்சமா இருக்கிறது. ஆகையால் உன் கண் வெளிச்சமா இருந்தால், அது ஆரோக்கியமா இருந்தால், வெளிச்சத்தை காண்பிக்கிறதா இருந்தால் உன் சரீரங்களுக்கு என்னவா இருக்கும்? கண்ணு மாத்திரம் போயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு ஒட்டுமொத்த வாக்கி அதை வேலை போடணும். புரிஞ்சுதுங்களா? அதோட கண்ணு வெளிச்சமா இருந்தா பாடிக்கு என்னவா இருக்குது? எல்லா அவயவங்களும் தெரியுது, எல்லாமே தெளிவா நமக்கு புரியுது, பார்க்கலாம்.
ஆனா இந்த விஷன் பர்ஃபெக்ட் விஷன் இல்ல, புரியுதுங்களா? நம்ம கண்ணுக்கு எல்லா கலரும் தெரியாது. ஏழு மிஞ்சி போனா 7, அதுதான் வானவில் ரொம்ப முக்கியம். ஆனா 7 நோக்கிற கலர் முடியாது. நூற்றுக்கணக்கான வண்ணங்களுக்கு இந்த கலர் இருக்குது, நம்ம கண்ணு பார்க்க முடியாது, கிடைக்க முடியாது. ஆனா கண்ணு வெளிச்சமா இருந்தால், அது தெரிஞ்சால், வண்ணங்களை பார்க்க அளவுக்கு கண்ணு வெளிச்சமா இருந்தால் சர்வம் போதும் வெளிச்சமா இருக்கும் என்று இயேசு நடந்தத்துல பேசுறாரு. இங்க பேசுற அந்த ஒரு வெளிச்சம் என்ன? ரெடி, நாங்க முடிச்சிடும். 24 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். மற்றவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூட. நான் உங்களை கேட்கிறேன், கண்கள் ஒளியா இருக்கிறதுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குதான் அந்த சம்பந்தம் இருக்கிறது. கத்ததான் பேசிட்டு வர்றாரு. நீ உலக பொருளுக்கு ஊழியம் செய்தால் கண்கள் இருளடையும், நீ தேவனுக்கு ஊழியம் செய்தால் கண்கள் வெளிச்சமா இருக்கும். அப்ப வெளிச்சம் உள்ள கண்கள் தேவனை தரிசிப்பது என்றால், அது சுத்தமான இறுதியில் தேவனை தரிசிப்பது என்ன என்ற கேள்விக்கு பதில், தேவனுக்கு ஊழியம் செய்வது. வசனம் 24 வாசித்தோம், என்னுடைய வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கள். 24 2 இடமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது. உங்களுக்கு அது புரியல. 22 வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். 23 உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்பதான் 24 சொல்றாரு, 2 எஜமான்கள். எந்த 2 எஜமான்கள்? ஒளி இருள். ஒளி உள்ள எஜமான் ஒருத்தருக்கிறாரு, இருள் எஜமான் ஒருத்தருக்கிறார். 24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஆகையால் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடவே கூடாது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், தேவனை தரிசிப்பது என்றால் என்ன? ஒளி உள்ள கண்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதாகவும், அந்தகாரம் உள்ள கண்கள் உலகத்திற்கும் இப்பிரபஞ்சத்தின் பணத்திற்கு ஊழியம் செய்வதாகவும் வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த செகண்டரி மேட்டருக்கு நான் பேசுனேன், அந்த கெட்ட பற்றி பேசி முடித்தேன். ஆனால் ஒளி உள்ள இருதயம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அங்கதான் தேவனை தரிசிப்பதற்கான சத்தியமே அடங்கியிருக்கிறது. சுத்தறிவுடைய பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொன்னாரு. சுத்தறிவுடைய பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். சுத்த கண்கள் உள்ளவர்கள், ஒளி உள்ள கண்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். என்ன தேவனுடைய ஊழியம்? தேவனுடைய ஊழியம் செய்கிறதும் தேவனை தரிசிப்பதும் கரெக்டான வார்த்தைக்கு வரல. இன்னொரு வசந்த வாசிப்பது கண்டிப்பா உங்களுக்கு ஆகிய வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். சோ தேவனுக்கு ஊழியம் செய்யறது, தேவனை தரிசிப்பது ஆல்மோஸ்ட் கிட்ட வருது. இப்ப இன்னொரு வசந்த நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சும் தேவனை தரிசிப்பது என்றால் வேதாந்தத்தின் வழிக்கு என்ன அர்த்தம்? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறான். நாம இயேசுநாதருக்காகவே இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். கத்த தெளிவா சொன்னார். சரி, இயேசுநாதர் சரித்திர சார்ந்ததை பத்தி இயேசுநாதர் பேசல. எனக்கு நாம் யாரும் பார்க்கல. இயேசுநாதர் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறதும் வெளிச்சமுள்ள கண்கள் இருப்பதும் தான் ஒன்று. அப்ப வெளிச்சம் உள்ளவன் பிதாவை தரிசிக்கிறான். தேவன் தரிசிக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறான். என்ன எக்ஸாக்டா வார்த்தை? கடைசி வசந்த கொடுத்து நான் முடிச்சிடறேன். 5ஆம் அதிகார வசனம் 16. எல்லாரடியா 5:16. இவ்விதமான மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என்ன வார்த்தை? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிழ்ப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் கண்கள் தான் இருக்குது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நன்றாக கவனிக்க வேண்டும். சுத்த இதயம் உள்ள ஒரு விசுவாசுடைய நற்கிரியையில் பிதாவை உலகத்தார் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறது இருக்குதான். தேவனை தரிசிப்பார்கள் என்பவர வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் பேச வருது, தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனை புரிந்து கொள்வார்கள், தேவனை நன்றாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வார்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். தரிசிப்பார்னு சொல்லுவோம்னா மாம்சியமாக நான் உங்களை பார்ப்பது போல நீங்கள் என்னை பார்ப்பது போல நாம் தேவனை பார்ப்பது கிடையாது. அந்த அர்த்தம் அவர் பேசவில்லை. சுத்த இறுதியம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார் மக்கள் தேவனை நன்றாய் அறிந்து கொள்வார்கள், தேவனை நன்றாய் புரிந்து கொள்வார்கள்,
தேவனோட நல்ல உணவு இருக்கும் அவர்களுக்கு. ஆகியால் பிதாவாகிய தேவன் இருக்கிற காரணங்கள் அவர்கள் அப்படியே செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் நன்றாய் தெரியும். அவருடைய கிரியை பரத்திலிருந்து பிதாவுடைய நடத்தத்தின்படி இருக்கிறபடியால் உலகத்தார் இந்த நற்கிரிகளை சுத்தம் உள்ள இறுதியில் உள்ள நற்கிரிகளை உலகத்தார் தந்து பிதாவுடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? தேவன் தரிசிப்பான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனை அறிந்து கொள்வார். சுத்தம் இருந்து ஒன்றுதான் சத்தியம் உள்ள தேவனை அறிய வாய்ப்புண்டு. என்ன அறிந்து என்றால், என்னெல்லாம் தேவன் தனக்கு போதிக்கிறாரோ, தேவனை அறிந்த சுத்தமுள்ள இருந்து என்னெல்லாம் கேட்கிறானோ நடைமுறையில காண்பிக்கிறான். ஆகிய உங்களுடைய நற்கிரியை உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும். அந்த நற்கிரியை உலகத்தை பார்க்கும் பொழுது பிதாவகி தேவனை மகிழ்வுறுத்துவார்கள். ஏன்? நீங்கள் யாருடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிதாவுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? பிதாவை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு வார்த்தையில சொல்லலாம், சுத்தமுடைய பிதாவை நீங்கள் தரிசிக்கிறீர்கள். மீனிங் பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிதா நான் சுவிசேஷத்துக்குள்ள முடிச்சிருக்காரு. நீங்கள் என்னையும் பிதாவை அறியவே இல்லை, எங்கள் யாரும் எனக்கு தெரியாது. அதுக்கு மீனிங் வந்து பாட்டு நடத்த கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது என்னை காண்க பிதாவை காண்க. பிதா எல்லா குணலட்சணங்களும் எல்லா சுபாவமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கு. நான் ஒரு ஒண்ணு சொல்ற வார்த்தையை வந்து அவருக்கு எல்லா சத்துவமும் ஏற்றி அப்படியே இருக்கு. எங்களுக்குள்ள நேரடியில் ஒண்ணு இல்லாத பேசலாம். சோ தேவனை தரிசிப்பாத வார்த்தை கருத்து என்ன? தேவனை அறிந்து கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா சத்தியம் யாருப்போ சுத்த இயற்கை உள்ளவர்களே? அதுக்குதான் இயேசுவை கொடுத்த வார்த்தை, நீங்கள் தேவனை தரிசிக்கிறீர்கள், எப்படி அறிந்திருக்கிறீர்கள். உங்க இறுதியம் தேவன் யாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குது. ஆக நான் மன்னிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. எனக்கு சத்தியம் உள்ள தேவன் யாரு நன்றாய் தெரியும். அது தேவனை வெளிப்படுத்தினது மனுஷத்துமான இயேசுனாங்க. அதான் தேவனுக்கு பேரு இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். இயேசுநாதன் வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவன். சோ தேவனை தரிசிப்பாங்க வார்த்தைக்கு அர்த்தம் சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை அறிந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிவித்த விபச்சாரம் சேர்ப்பாங்க யாருதான் உங்க இறுதிய விபச்சார காரியங்களை யோசித்தால் அது தப்புன்றது உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்? உள்ளத்தை சுத்தமுள்ள இருத்தில் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். நான் என் தேவனை அறிந்திருப்பேன் போல் சொல்ற வார்த்தை அதெல்லாம் தெமோத்தேயுவிற்கு நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஹிம். தேவனை அறிவு தேவனுக்கு இருக்கிற உறவு தான் தேவனை தரிசிப்பது என்ற வார்த்தை தேவத்தில் நமக்கு அவர்களுக்கு. தேவனை தரிசிப்பது சொப்பனத்திலே கருவூரை கருத்து பார்த்து பேசுறாங்க. அந்த புரிதத்தில் அது கிடையாது. தேவனை தரிசிப்பதுதான் எவ்வளவு தேவன் அறிந்திருக்கிறாங்க. தேவன் நீங்கள் அறிய அறிய தேவனுக்கு அடுத்த செயல்களை செய்து வருவீர்கள். ஒன்னு சொல்லப்பா, தேவனை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை நீங்கள் அறிய அறிய கிறிஸ்து போல ஆய்ப்பு வருவீர்கள். ஆகியால் தான் உங்கள் நற்கிரியினாலே உங்களை பெற முடியும். தேவசு கூட வந்து ஆவியனை கொடுத்து நான் செய்த தேவசு பேரு பேசினார்கள். அந்த ஏசு சொல்ல வார்த்தை 33 கழிச்சா 33. மரம் நல்லது என்றால் அதின் கனியும் என்னவா இருக்கும்? நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டது என்றால் அதின் கனியும் என்னவா இருக்கும்? கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதின் கனியினால் அறியப்படும். உங்கள் நற்கிரிகளை முன் வைத்துதான் நீங்கள் பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்றது தெரியும். எதை சொல்ல முடியும்? நற்கிரியை ஆகிய வார்த்தை உங்கள் நற்கிரியை உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கு. அந்த நற்கிரி என்னத்தை காண்பிக்குது? பிதாவாகிய தேவனை உங்கள் நற்கிரியை காண்பிக்குது. எப்படி நல்லவர்கள் தீர்ந்து நன்மை செய்கிற பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இருக்கிற அவருடைய புத்தியா இருக்கிற நீ, சுத்தங்கள் இதய மூலமா இருக்கிற நீ, அவருடைய கிரிகளை செய்கிறபடியால் உலகத்தால் பாசோட வார்த்தை இவர் வியாகவே பரலோகனுடைய புத்திரன் பிதாவை வடிவப்படுத்துவார்கள். அப்படி பிதாவை நீயும் அறிந்திருக்கிறாய் என்பது உங்களுடைய கனி விலையங்கமாகும். So knowing God the Father, understanding the God the Father, equivalent to seeing God the Father. பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவும் புரிந்து கொள்வதும் அவருக்கு இருக்கிற உறவுதான் தேவனை பார்ப்பதுங்கிற வார்த்தை கருத்தம். புரிஞ்சுதாக இந்த டவுட் இருக்கா? தேவனை தரிசிப்பன்ற வார்த்தை கருத்தும் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஏன்? அவருடைய கிரியைகள் அவர்கள் யாரோட உறவு வைத்து எடுத்து காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறார்கள். நான் பார்த்தேன் கேட்காம அதை பார்க்க முடியாது. அதான் எல்லா அப்போஸ்தலர் வார்த்தை கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறேன். என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். என் தேவனை என்பது நல்லா தெரியும். தேவனை அறிந்த அறிவுதான் பார்க்கலை வார்த்தைக்கு கிறிஸ்து நிமித்தமாக பிதாவுடைய தேவனை அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் இதயம் ஆகிய இருக்கிறது இப்போ சுத்தமுடைய தேவர்கள், கழுவப்பட்ட தேவர்கள், கிறிஸ்து ரத்தத்தினால் புதுசாய் மாற்றப்பட்ட இதயம்
தேவனை தரிசிப்போம், தேவனை அறிந்து கொள்ளும், தேவனை புரிந்து கொள்ளும், தேவனுடைய கிரியைகளை சுத்தமுடைய தீர்வுகள் பூமியிலே நடப்பிப்பார்கள். ஏதாவது நேசிக்கிறோமா? ஏதாவது அன்பு கூடுறோமா? அதே போலதான் பிறனையும் கண்டு கொள்ள வேண்டும். இது வந்து கட்டுறதா வேண்டாம இருக்கிறது அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கட்ட 2 கட்டங்களை போட்டு நட்சத்திர பண்ணி இதாவது அன்பு கூறுவது சுத்தமுடைய இறுதியம், இதாவது அன்பை அனுபவிக்கிற அந்த சுத்தமுடைய இறுதியம் மற்றவரையும் அன்பு கூறும் செயல்ல அந்த செயல் தான் வெளிச்சமாக. இதுதான் இதாவை தரிசிப்பது வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் மாவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை Jesus, name above all, name above all names, beautiful Savior, glorious God, Emmanuel, God is with us. Living Word, Jesus, name above all names, beautiful Savior, glorious God, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. உயர்ந்ததே இயேசு, உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையின்